வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் இஞ்சி தொக்கு எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. தேவைப்படுறப்போ சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா இட்லி தோசை கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். மாங்காய் இஞ்சி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மாங்காவோட வாசனையும் இருக்கும், இஞ்சியோட வாசனையும் இருக்கும். சீசன் டைமில் இது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ கடைகளில் பார்த்திங்கன்னா வாங்கி இந்த தொக்கை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சியை வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு தோலை எய்தர் கத்தி வச்சு நீங்கள் சுராண்டி எடுக்கலாம், இல்லைனா பீலர் வச்சு லைட்டாக அப்படியே பீல் பண்ணி எடுக்கலாம். தோலை நீக்கினதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட தோராயமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கப் அளவுக்கு நறுக்கின மாங்காய் இஞ்சி பீசஸ் வந்தது. இப்போ அந்த மாங்காய் இஞ்சி துண்டெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இல்லைனா ஒரு கோலி குண்டு அளவுக்குன்னு சொல்லலாம், புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக பிளெண்டர் ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது உங்களால் அரைக்க முடியலைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம சேனலில் மாங்காய் இஞ்சி எலுமிச்சைப்பழம் போட்டு ஒரு ஊறுகாய் ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாங்காய் இஞ்சி விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டக்குன்னு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாங்காய் இஞ்சி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிச்சத்தெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் உங்களுக்கு தொக்கு ரெடி ஆகிடும். ஆரம்பத்தில் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குக்காக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்து இது நான்ஸ்டிக்கி ஆகி உங்களுக்கு பந்து மாதிரி உருண்டு வரும். ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர பதம் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈரம் இல்லாமல் கைப்படாமல் நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10-15 நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஊறுகாய்க்கு பதிலாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு வெந்தயத்தோட வாசனை பிடிக்குன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தய பொடி கூட நீங்கள் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஊறுகாயோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மாங்காய் இஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.